வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்ஸ், இந்த டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்ஸில் ஓடக்கூடிய பேருந்துகள், அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸஸ், இது சம்மந்தமாக நம்மளை நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுவோம். மீடியாலேயும் இதை பற்றி நிறைய டிஸ்கஷன்ஸ் போகும். ஜென்ரலாக பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம எல்லாருமே. உதாரணத்துக்கு நம்ம மாநிலம் எடுத்துட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்ஸ், இதில் இருக்க பஸ்ஸஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்பர் வைஸ் இதுதான் லார்ஜஸ்ட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் இன் த வேர்ல்டு. உலகத்திலேயே அதிகமாக பேருந்துகளை உடைய அந்த டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மாநிலத்தில் தான். அதே போல் இந்தியா அப்படின்னு எடுக்கும்பொழுது மற்ற ஸ்டேட்ஸை நம்ம கம்பேர் பண்ணோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பஸ் ஃபேர் இருக்கு இல்லையா, ஆவரேஜ் எல்லா சர்வீசஸையும் ஆவரேஜாக பார்த்தோம்னா இங்கே இருக்க பஸ் ஃபேர் தான் ரொம்ப கம்மியான பஸ் ஃபேர். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ் நிறையா இருக்குது. இதுக்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸ், இப்போ இருக்க கவர்மெண்ட், இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்ஸ், இதை கண்டிப்பாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அதே போல் ஒரு சில நெகட்டிவ்ஸும் இருக்குது. சொல்லப்போனால் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ இதையும் நம்ம பார்க்கணும். பாசிட்டிவையும் பார்க்கணும், நெகட்டிவையும் பார்க்கணும். ஒரு முக்கியமான நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மாநிலத்தில் இயங்கக்கூடிய அந்த பஸ்ஸஸ் இருக்கு இல்லையா, பெரும்பாலும் இந்த கார்ப்பரேஷன்ஸ் வந்து நஷ்டத்தில் ஓடுது. சராசரியாக ஒரு நாளுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்கள் நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்குது. அதே போல் செயல்திறன் எஃபிஷியன்சியும் அந்தளவுக்கு இல்லை. அதே போல் மக்களுக்கு தேவையான சர்வீசஸை ப்ராப்பராக ஆஃபர் பண்ண முடியல. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ ரீசண்டாக நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் விமன் இவங்க எல்லாருக்கும் இந்த லோக்கல் கவர்மெண்ட் பஸ்ஸஸில் ட்ராவல் ஃப்ரீ அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கீம். இதை நம்ம எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணோம். இது சம்மந்தமாக நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் இதில் கவனிச்சோன்னா, எல்லா விமனுக்கும் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறத விட டார்கெட்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஸோ கொஞ்சம் வெல் ஆஃப் விமன் இவங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு இது ஃப்ரீன்னு சொல்லியிருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் எல்லாருக்கும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இதில் வந்து நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் ஓவரால் ரேஷ்னல் ஆஃப் ஸ்கீம் பார்த்திங்கன்னா வெரி குட். சரி, இப்போது நான் சொன்னது போல் பாசிட்டிவ்ஸ் நிறையா இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. இதில் நெகட்டிவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த நஷ்டம் லாஸஸ் இருக்கு இல்லையா, இதை எப்படி நாம் சரி கட்ட போகிறோம், நஷ்டத்துலேருந்து எப்படி லாபத்துக்கு கொண்டு வர போகிறோம், இதுதான் மிகப்பெரிய ஒரு சவால். ஆவரேஜாக டோட்டல் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 40% டீசலுக்கே போயிடும். அதாவது 100 ரூபாயில் ஒரு 40 ரூபா அந்த பஸ்ஸஸ்க்கு டீசல் செலவே போயிடும். அப்போ அந்த டீசல் இதை மிச்சப்படுத்துறது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சவால் கவர்மெண்ட்டுக்கு. ஆல்ரெடி இதை வந்து ரொம்ப காலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜென்ரலாக இந்த பஸ்ஸஸில் பார்த்திங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல் வைப்பாங்க, ஸ்பீட் லிமிட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக கொஞ்சம் டீசலை சேவ் பண்ண முடியும். ஆனால் இதுக்குள்ளேயும் நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது. இதை பற்றியும் நான் என்னுடைய வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ இந்த வீடியோவில் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்ஸில் ஒரு சில மாற்றங்களை எடுத்துகிட்டு வர்றதன் மூலமாக இந்த செயல்திறன் இதை எப்படி கொண்டு வரலாம், நஷ்டத்தில் ஓடுற இந்த நிலையிலேருந்து லாபத்துக்கு எப்படி கொண்டு வரலாம், அதே போல் மக்களுக்கு பெட்டரான சர்வீசஸாக எப்படி கொண்டு வரலாம், இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண முடியாது. இந்த வீடியோவில் ப்ரொக்யூர்மெண்ட், பேருந்துகளை வாங்குகிறாங்க இல்லையா, இதில் சில மாற்றங்களை எடுத்துகிட்டு வரது மூலமாக இதை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு 3-4 விஷயங்களை நான் வந்து டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஆல்ரெடி இதை பற்றி என்னுடைய வீடியோஸில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடியே. ஸோ இதில் ஒரு சம்மரியாக நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் நீங்களும் இதை கவனிங்க. நாளைக்கு நீங்கள் சிவில் சர்வெண்ட் ஆகும்பொழுது நீங்கள் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேயே வேலை செய்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கும். அப்போ உங்களுடைய நாலேஜை நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த செயல்திறன் எடுத்துகிட்டு வரதுக்காக நீங்கள் உள்ளே ஒர்க் பண்ணணும். நீங்களும் நாளைக்கு ஒரு டொமைன் எக்ஸ்பர்ட்டாக மாறணும். உங்களுடைய அறிவை நீங்கள் வளர்த்துக்கணும். ஸோ நீங்களும் அந்த வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். சரி, முதல் விஷயம் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ். இந்த டிஎன்எஸ்டிசியில் ஓடக்கூடிய இந்த மொஃபசில் பஸ்ஸஸ், இதில் எந்த மாதிரியான ஒரு மாற்றம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் என்னுடைய ஒரு சஜஷன் என்னென்னா, 12 மீட்டர் பஸ்ஸஸை நாம் நிறைய வாங்கணும். இந்த 12 மீட்டர் பஸ்ஸஸ்ன்னு சொல்லக்கூடியது நார்மல் பஸ்ஸை விட லென்த்து அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பஸ். நார்மல் பஸ்ஸுடைய லென்த்து பார்த்திங்கன்னா அரௌண்டு 10.5 மீட்டர் இந்த அளவுக்கு வரும். அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அதுக்குள்ளே நிறைய லென்த் இருக்குது. பட் இந்த 12 மீட்டர் பஸ்ஸஸுடைய லென்த் அதிகம். ஆனால் இன்ஜின் பார்த்திங்கன்னா அதே இன்ஜினை வச்சாலே போதும். ஓகேங்களா, அதுக்கு வேறு இன்ஜின் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதே இன்ஜின் தான், சேசஸ் மட்டும் மாறும். இதில் லாபம் என்ன அப்படின்னா, இந்த பஸ்ஸஸில், இந்த லென்த் அதிகம் உள்ள பஸ்ஸஸில் எக்ஸ்ட்ரா சீட் வந்து ஒரு ரோ நீங்கள் வைக்கலாம். அது இல்லாமல் உள்ள அடிஷ்னலாக ஸ்பேஸ் கிடைக்கும், லென்த்து கிடைக்கும்.
விட்த்தும் ஸ்லைட்டாக கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் ரொம்ப இருக்காது, ஸ்லைட்டாக இருக்கும். அதனால் ஸ்டாண்டிங் பேசஞ்சர்ஸும் நம்ம அதிகமாக ஏற்றலாம். அப்போது அதே இன்ஜின் அதே மைலேஜ், ஆனால் எஃபிஷியன்சி அதிகமாகும், லாபம் அதிகமாகும். இதை நம்ம செய்யலாம். இதை எந்த ஒஃபிஷியல் பஸ்ஸஸில் கொண்டு வரணும்னா லாங் டிஸ்டன்ஸ் ஹைவேல போகிற பஸ்ஸஸில் கொண்டு வரணும். கொஞ்சம் உள்ளே போய் கொஞ்சம் சுற்றி போகிற பஸ்ஸஸ், மலையில் ஏற பஸ்ஸஸில் கொண்டு வரக்கூடாது. ஏன்னா இந்த ரூட்ஸில் இதை ஓட்டுறது கஷ்டம், ஏன்னா லென்த் அதிகம். மெயினாக ஹில் ரூட்ஸ்லாம் அதை கொண்டு வரக்கூடாது. இதையுமே நான் என்னோடய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். உதாரணத்துக்கு சென்னை ட்ரிச்சி, சென்னை சேலம், மதுரை கோவை, இந்த மாதிரி நம்ம ரூட்ஸில் கொண்டு வரலாம். இவ்வளோ காலம் இதை செய்யாமல் இருக்காங்க. மற்ற ஸ்டேட்ஸ்லலாம் இந்த மாதிரி பஸ்ஸஸ் இருக்குது, ஆனால் நம்ம ஸ்டேட்டில் இன்னும் கொண்டு வரல. டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த 10.5 மீட்டர் பஸ்ஸஸ் தான் இருக்குது. டாடா லைலாண்ட் ரெண்டுமே சேர்த்து சொல்கிறேன். ஸோ இந்த 12 மீட்டர் பஸ்ஸஸை கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக எஃபிஷியன்சி அதிகமாகவும், லாபத்தை அதிகப்படுத்தலாம், பஸ்ஸும் ஸ்பேஷியஸாக இருக்கும். ஓகேங்களா? இதை நாம் கொண்டு வரணும். அதனால் இந்த விஷயத்தை மனசில் வச்சு அரசு செயல்படணும். ஸோ இந்த பஸ்ஸஸோடைய காஸ்ட் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. அந்த சேசிஸ் ஒரு 2 லட்ச ரூபாய் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். மற்றபடி டிஃப்ரென்ஸ் அந்தளவுக்கு இருக்காது. பாடி பில்டிங் காஸ்ட்டும் கொஞ்சம் மார்ஜினலாக தான் இருக்கும். அப்போ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வித்தியாசம் இதில் இருக்காது. மைலேஜும் நான் சொன்னது போல் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கும். இது ஃபஸ்ட்டு. இப்போ ரெண்டாவது விஷயம், வெஸ்டிபியூல் பஸ்ஸஸ். இதை ட்ரெய்லர் பஸ்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் நம்ம ஸ்டேட்டில் நிறையா இது இருந்தது, சென்னையில் நிறைய பஸ்ஸஸ் இருந்தது. ட்ரெய்லர் பஸ்ஸஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு ட்ரக்கு மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஒரு பார்ட் இருக்கும், பேக்கில் ஒரு பார்ட் இருக்கும். அந்த பேக்கில் இருக்க பார்ட் ஃப்ரண்ட் பார்ட்டோட ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அந்த வெஸ்டிபியூல்னு சொல்கிறது. ஓகேங்களா? இந்த பஸ்ஸுடைய லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த 12 மீட்டர் பஸ்ஸை விட இது அதிகமாக இருக்கும். இந்த பஸ்ஸஸில் பார்த்தீங்கன்னா சீட்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஒரு 80 பேர்கிட்ட உட்காரலாம். ஸ்டாண்டீஸும் அதிகமாக ஏற்றலாம். ஸோ எம்டிஎஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்தது. இது இப்போ ஆல்மோஸ்ட் ஃபேஸ் அவுட் ஆகிடுச்சு. இந்த பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சவாலானது. அது இல்லாமல் இந்த பஸ்ஸில் வேர் அண்ட் டேர் கொஞ்சம் அதிகம் இருக்கும். ஏன்னா அது ரிஜிட் பஸ் கிடையாது. அதனால் இந்த பஸ்ஸஸுடைய லைஃப் ஸ்பேன் அந்தளவுக்கு இருக்காது. ஆனாலுமே ஓவரால் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஃபியூல் காஸ்ட், எஃபிஷியன்சி வச்சு கம்பேர் பண்ணும்போது இந்த பஸ்ஸில் லாபம் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ ஒரு பஸ்ஸில் 80 பேரை நம்ம உட்கார வைக்கலாம். ஹைவேல போகிற ரூட்லலாம் நம்ம அதை கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி எம்டிசியில் இருந்தது. இந்த மாதிரி பஸ்ஸஸை தேவைப்பட்டால் டிஎன்எஸ்டிசியில் கூட நாம் எடுத்துகிட்டு வரலாம். லாங் டிஸ்டன்ஸ் ரூட்டில் கொண்டு வரக்கூடாது, ரிஸ்க் அதிகம். இந்த ஓவர்டேக் பண்ணணும், இதெல்லாம் ரிஸ்க் அதிகம். ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிஎன்எஸ்டிசி ரூட்ஸில் நாம் இந்த பஸ்ஸஸை எடுத்துகிட்டு வரலாம். எம்டிசிலேயும் மறுபடியும் கொண்டு வரலாம். இதை எங்கே கொண்டு வரணும்னா சிட்டிக்கு வெளியே இருக்கக்கூடிய சப்பர்பன் ரூட்டில் கண்டிப்பாக கொண்டு வரணும். உதாரணத்துக்கு தாம்பரம் டு செங்கல்பட்டு கொண்டு வரலாம். ஓகேங்களா? காஞ்சிபுரம் டு வேறு ஏதாவது ஒரு ரூட்டு. ஆக மொத்தம் அவுட் சைட் த சிட்டி இதில் இந்த வெஸ்டிபியூல் பஸ்ஸஸை கொண்டு வரணும். சிட்டிக்குள்ளே வெஸ்டிபியூல் பஸ்ஸஸை ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது லென்த் அதிகமாக இருக்கும், ஸ்டியர் பண்ணுறது கஷ்டம், கொஞ்சம் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். அதனால் எம்டிசிக்குள்ளே கொண்டு வரணும், டிஎன்எஸ்டிசிலையும் கொண்டு வரணும். சிட்டி உள்ளே கொண்டு வரக்கூடாது வெஸ்டிபியூல் பஸ்ஸஸை. சிட்டிக்கு வெளியே ஓடக்கூடிய அந்த சப்பர்பன் ரூட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் நாம் இந்த வெஸ்டிபியூல் பஸ்ஸஸை கொண்டு வரணும். வெஸ்டிபியூல் பஸ்ஸஸில் ஃபியூல் சேவிங் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதுலேயும் அதே இன்ஜின் தான். அந்த இன்ஜின் ஈஸியாக இழுத்துரும். அதே இன்ஜின் தான். மைலேஜும் அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது, கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஏன்னா லோடு அதிகம், எக்ஸ்ட்ரா பேசஞ்சர்ஸ் ஏற்றுறதுனால லோடு அதிகம். மைலேஜ் கொஞ்சம் ரெடியூஸ்டாக இருக்கும். ஆனால் ஓவரால் எஃபிஷியன்சி வெஸ்டிபியூல் பஸ்ஸஸில் ரொம்பவே அதிகம். ஆனால் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம், இதை ஹைவேஸில் ஓட்டுற மாதிரி இருக்கணும், ஸ்ட்ரெயிட் ரோட்டில் ஓட்டணும், ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கணும், ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடாது. ஓகேங்களா? இது வெஸ்டிபியூல் பஸ்ஸஸ். சொல்லப்போனால் வெஸ்டிபியூல் பஸ்ஸஸை இந்தியன் கம்பெனிஸ் மற்ற நாடுகளுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. டாட்டா, அசோக் லேலண்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம மாநிலத்தில் ஒரு காலத்தில் வாங்கப்பட்ட வெஸ்டிபியூல் பஸ்ஸஸை இப்போ நம்ம வாங்க மாட்டோம். சரி, மூணாவது விஷயம் மிடி பஸ்ஸஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பல வருஷமாக நான் அதை பற்றி சொல்லிட்டு வரேன். மிடி பஸ் அப்படிங்கிறது ஃபுல் சைஸ் பஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் மினி பஸ் இதுக்கும் நடுவில் இருக்கிறது தான் மிடி பஸ். மினி பஸ்ன்றது இந்த ஸ்மால் பஸ்ஸுன்னு ஓடுது இல்லையா சிட்டிஸில், அதுதான் இந்த மினி பஸ். லார்ஜ் பஸ்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது வழக்கமான பஸ். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும் மிடி பஸ். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் ப்ரைவேட்டில் ஓட்டுவாங்க, அதுதான் அந்த மிடி பஸ். ஓகேங்களா? டாட்டா, அசோக் லேலண்ட்,
இதில் ஜென்ரலாக இந்த மிடி பஸ்ஸஸ் ஓடும், லிங்க்ஸ் சேசஸில் ஓடும், ஜென்ரலாக அசோக் லேனில் ஓடும். டாட்டாவில் இந்த 1109 1112 இதிலெல்லாம் ஓடும், ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் கவர்மெண்ட் இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த மிடி பஸ்ஸஸை வாங்க மாட்டுறாங்க. ப்ரைவேட்டில் ஓட்டுறாங்க, ஆனால் கவர்மெண்ட்டில் வாங்குறதில்ல. மிடி பஸ்ஸஸை கண்டிப்பாக வாங்கணுங்க. சென்னை சிட்டிக்கு இது ரொம்ப ரொம்ப தேவை. ஆல்ரெடி மும்பையிலலாம் அது ஓடிட்டுருக்கு. சென்னை போன்ற ஒரு முன்னேறிய மாநிலத்தில் இன்றைக்கு வரைக்கும் இது வாங்காதது ரொம்பவே ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கான முயற்சி எடுக்கணும். இந்த மிடி பஸ்ஸஸ்னால் 3 விதத்தில் லாபம் இருக்குது. அது என்னங்கிறது சொல்கிறேன். முதல் விஷயம், சென்னையில் இருக்கக்கூடிய க்ரௌடட் பிளேசஸ், அண்ணா நகர், அதே போல் அடையார், இந்த மாதிரி ரொம்ப க்ரௌடாக இருக்கக்கூடிய சில இடங்கள், அதான் க்ரௌடிங், அது இல்லாமல் மனுவர் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ரோடு பார்த்திங்கன்னா நேரோவாக இருக்கும், அவ்வளோ ஈஸியாக ஓட்ட முடியாது. லார்ஜ் பஸ்ஸஸை இந்த இடத்துல ஓட்டுறது கஷ்டம், டேர்ன் பண்ணி ஸ்டியர் பண்ணி ஓட்டுறது கஷ்டம். இந்த மாதிரி இடங்களில் மிடி பஸ்ஸஸை வாங்கணும். இப்போ மிடி பஸ்ஸஸை வாங்கும்பொழுது மெனுவர் பண்ணுறது ஈஸி. ஸோ மும்பையிலலாம் இந்த மிடி பஸ்ஸஸ் நிறையா இருக்கும், சென்னையிலையும் நாம் அதை வாங்கணும். உதாரணத்துக்கு இந்த டி நகர், இந்த மாதிரி இடங்களில் மிடி பஸ்ஸஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லார்ஜ் பஸ்ஸை ஓட்டினா டிராஃபிக் ஜாம் ஆகிடும். இங்கெல்லாம் கண்டிப்பாக மிடி பஸ்ஸஸை வாங்கணும். மிடி பஸ்ஸஸில் மைலேஜ் அதிகம் கிடைக்கும். ஃபுல்ஸ் பஸ்ஸு வந்து மைலேஜ் 4.5 வருதுன்னா மிடி பஸ்ஸஸில் ஒரு 6.5 கிட்ட மைலேஜ் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து மிடி பஸ்ஸஸில் இருக்கக்கூடிய ஒரு லாபம். மிடி பஸ்ஸில் இருக்கக்கூடிய 2வது லாபம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீக் ஹவர்ஸ் அல்லாத நேரங்களில், அதாவது லீன் ஹவர்ஸில் இந்த பஸ்ஸை நம்ம இப்படி தான் ஓட்டி தான் ஆகணும். அது எப்பயுமே நடக்கும். மார்னிங் ஈவினிங் பஸ்ஸு ரஷ்ஷாக இருக்கும், ஆனால் லீன் ஹவர்ஸில் 5 பேர் இருந்தாலும் ஓட்டி தான் ஆகணும். இதனால் அதிகமான நஷ்டம் ஏற்படுகிறது நம்முடைய மாநிலத்துக்கு. இதுக்கு தீர்வு என்னென்னா, மிடி பஸ்ஸஸை இந்த டைமில் ஓட்டணும். சின்ன பஸ், மைலேஜ் அதிகம் வரும், ஆக்குபென்சி அந்தளவுக்கு இருக்காது. லீன் ஹவர்ஸில் இதை நம்ம ஓட்டினோம்னா பெட்டராக இருக்கும். இதில் நம்ம வந்து ஃபியூல் சேவிங் பண்ணலாம். இது வந்து எஃபிஷியன்சியை அதிகப்படுத்தும். மிடி பஸ்ஸஸில் இருக்கக்கூடிய 3வது லாபம், இது பெரிய லாபங்க. என்னென்னா, இந்த மிடி பஸ்ஸஸ்லேயே லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் வரும். இது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும், ரொம்ப ஆனால் அதிகம் கிடையாது. இதை வாங்கும் பொழுது இதில் இந்த டிசேபிள்டு இருக்காங்க இல்லையா, இவங்களை ஈஸியாக நாம் அந்த பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போகலாம். ஏன்னா அந்த மிடி பஸ்ஸஸில் இருக்கக்கூடிய ஃப்ளோர் வந்து நல்லா லோவாகவே இருக்கும். நார்மல் பஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது மிடி பஸ்ஸஸில் வரக்கூடிய அந்த லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் நல்லா லோவாக இருக்கும். இதில் அவங்களால ஈஸியாக ஏற முடியும். அப்போது இந்த பஸ்ஸஸை வாங்கி ஓட்டுறதன் மூலமாக இது வந்து எல்டர் பீப்புள், இந்த வயசு அதிகமானவங்க, டிசேபிள்டு, இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 3 லாபங்கள் இருக்குது மிடி பஸ்ஸஸில். இதுலேயும் எஃபிஷியன்சியை நாம் அதிகப்படுத்தலாம். இதை நம்ம ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த அளவுக்கு பேசஞ்சர்ஸ் இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆஃபீஸில் உட்காந்து நம்ம டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி லார்ஜ் பஸ் அனுப்பலாமா, மிடி பஸ் அனுப்பலாமா அப்படின்னு முடிவு பண்ணி அனுப்பலாம். மிடி பஸ்ஸினுடைய ஆயுட்காலம் அதிகம், மினி பஸ்ஸினுடைய ஆயுட்காலம் கம்மி. மினி பஸ்ஸுடைய சேசஸ் லைட்டாக இருக்கும். கிராமத்துலலாம் ஓட்டினீங்கன்னா ஒரு 5-6 வருஷத்தில் அது வீணாக போயிடும். ஆனால் மிடி பஸ்ஸுடைய சேசஸ் ஹெவியாக இருக்கும், இதனுடைய ஆயுட்காலம் அதிகம். அதனால் மிடி பஸ்ஸஸை தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்கணும். இவ்வளோ காலம் ஏன் அதை வாங்காமல் இருக்காங்கன்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக எனக்கு இருக்குது. சரி, கடைசி 4th என்ன பஸ்ஸஸ் வாங்கணும்னா, டபுள் டெக்கர் பஸ்ஸஸை வாங்கணும். டபுள் டெக்கர் பஸ்ஸஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுவும் ஒரு காலத்தில் நம்ம ஊரில் ஓடிச்சு, நம்ம சிட்டிலே ஓடிச்சு. இந்த டபுள் டெக்கர் பஸ்ஸஸ் வந்து ஒரு மாடி வீடு மாதிரி இருக்கும், கீழே மேலே 2லேயுமே மக்கள் உட்காந்து போகலாம். இதில் இருக்கக்கூடிய லாபம் என்னென்னா, இதனுடைய லென்த்து அந்தளவுக்கு இருக்காது. டிராஃபிக் ஜாம்ஸை ஜெனரலாக டிராஃபிக்குள்ளே இது போகும்பொழுது இதனுடைய மனுவரபிலிட்டி பெட்டராக இருக்கும். ஈஸியாக ஸ்டியர் பண்ணி கொண்டு போகலாம், நிறைய இடத்த அடைக்காது. அது இல்லாமல் லென்த்து கம்மி, சர்ஃபேஸ் ஏரியா கம்மி, ஆனால் ஹைட் அதிகம். அப்போது சின்ன இடத்துல மேல்தளம் இருக்கிறதுனால மக்களை அதிகமாக ஏற்றலாம். இதில் எஃபிஷியன்சி அதிகம். மைலேஜும் இதில் கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும். மைலேஜ் கொஞ்சம் ரெடியூஸ்டாக இருக்கும். காரணம்னா லோடு அதிகம் ஏற்றுறோம். ஆனாலும் ஓவரால் எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸை வச்சு பார்க்கும்போது எஃபிஷியன்சி இந்த டபுள் டெக்கர் பஸ்ஸஸ்லேயும் அதிகம். இதுலேயும் ஒரு வினோதமான விஷயம், இந்தியாவில் இருக்கக்கூடிய டாடா லைலாண்ட் கம்பெனிஸ் எல்லாம் மற்ற நாடுகளுக்கு டபுள் டெக்கரை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம மாநிலத்தில் இதை நம்ம வந்து இப்போதைக்கு வாங்காமல் இருக்கும். ஆனால் ஒரு காலத்தில் இந்த வெஸ்டிபிள் பஸ்ஸஸ் மாதிரி இந்த டபுள் டெக்கர் பஸ்ஸஸும் இங்கே ஓடிச்சு.
அதனால் இந்த டபுள் டெக்கர் பஸ்ஸஸையும் நம்ம கண்டிப்பாக வாங்கணும். சென்னைக்கு கண்டிப்பாக தேவை, மற்ற சிட்டிஸ்க்கும் அது தேவை. இந்த மதுரை மாதிரி சிட்டிஸ் கூட ஃப்யூச்சரில் கண்டிப்பாக டபுள் டெக்கர் பஸ்ஸஸ் தேவை. அதனால் இந்த 4 விதமான பஸ்ஸஸ் 12 மீட்டர், வெஸ்டிபியூல், மிடி, டபுள் டெக்கர் இதை கண்டிப்பாக நம்ம அரசு வாங்கணும். எந்த அளவுக்கு சீக்கிரம் வாங்குகிறாங்களோ அந்த அளவுக்கு எஃபிஷியன்சி அதிகமாகும், மக்களுக்கு சேவை பெட்டராக இருக்கும், டிராஃபிக் ஜாம்ஸ் ரெடியூஸ் ஆகும், டீசலை சேவ் பண்ணலாம், நஷ்டத்தை குறைச்சி லாபத்துக்கே நாம் கொண்டு வரலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த டபுள் டெக்கர் பஸ்ஸஸ்லாம் ஆட் போடலாம், அட்வர்டைஸ்மெண்ட் போடலாம், அதிலலாம் லாபம் வரும் மக்களுக்கு. சைட் பேனலில் நம்ம போடலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் செய்யலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, இந்த மாதிரி செய்யணும். இந்த வீடியோவை யாராவது அதிகாரிகள் பார்க்குறீங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள், அரசுக்கு எடுத்துகிட்டு போங்க, சொல்லுங்கள். இதை எந்தளவுக்கு நம்ம அமல்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு நம்ம மாநிலத்துக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. நன்றி.